நான் கொலுசு போட்டிருப்பேன். மார்னிங் நான் ஏஞ்சிட்டு பெட்ல இருந்து இறங்கும் போது என்னோட சல்ச்சல் அந்த சத்தம் கேட்கும்ல, அது கேட்டாலே அவங்களுக்கு கீழே தெரிஞ்சிடும். சென்னையில தான் இருக்காங்க, என்னால நானே மும்பை ஹாஸ்டல்ல இருக்கேன். ரொம்ப கஷ்டம். டெய்லி வீடியோ கால் அம்மா அப்பாட்ட பேசுனாலையோ குழந்தை எப்படி இருக்கா அப்படிதான் கேட்பேன். எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்னா நான் கொலுசை கழட்டி வச்சுட்டு தான் கீழே இறங்குவேன், பெட்ல இருந்தே இறங்குவேன். இல்லைன்னா சென்னை டாக்கீஸ் எஸ்ஜே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பாஸ் காலேஜுக்கு எதிர்க்க சென்ட் ஜார்ஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடக்கிற டாக் ஷோக்கு தான் வந்திருக்கோம். இந்த டாக் ஷோ வந்து 26 அன்னைக்கு, அதாவது Jan 26 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு நம்ம Jan 27 வந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே இது வந்து Jan 28 வந்து இந்த ஷோ நடக்கும். ஸோ பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டாக்ஸோட நம்ம பார்க்காத டாக்ஸ்லாம் இங்கே வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ப்ரீட் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, பேர் கூட தெரியாது. எனக்கு வந்து இந்த டாபர்மேனு, அல்சேஷன் மட்டும் தான் தெரியும், இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நமக்கு தெரியாத நிறைய ப்ரீட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ வாங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷோ எப்படி நடக்குதுன்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டாக் லவ்வராக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சென்னை டாக்கீஸில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் சிருஷ்டி. நான் இங்கே கோடம்பாக்கம் இங்கே இருக்கோம். மோஸ்ட்லி நான் இப்போ மும்பையில் இருக்கேன். நான் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் எவ்ரி இயர் மோஸ்ட்லி பெட் ஷோ வரும், சின்ன வயசுல இருந்து. இங்கே ஆக்சுவலி நிறையா டாக்ஸ் இருக்கும், நிறையா டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்கும். நம்ம டிவியில் பார்க்குறத விட இங்கே வந்துட்டு எனக்கு இந்தியன் ப்ரீட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டாக் ஷோக்கு வரும்போது எவ்வளோ நிறையா ப்ரீட்ஸ் இருக்குது, அண்ட் அந்த பாண்டிங், அப்புறம் லைக் எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்றது வந்து எவ்ரி இயர் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். லைக் அது ஒரு நியூ எக்ஸ்போஜராக இருக்கும். நான் வந்து வளர்க்குறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து வளர்க்குறேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு நிலா, அவங்க பேர் நிலா. அவங்க ராஜபாளையம், ஃபீமேல் அவங்க. ஆமாம். நிறைய பேர் வந்து அது வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு டாக்ஸ்லாம் வந்து எப்படியும் கொஞ்சம் பெருசாக ஜெயண்டாக இருந்தால் சின்ன வயசுல எனக்கு அந்த மாதிரி டாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்தியன் ப்ரீட்ஸ் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு அனிமலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அதோட ஓன் ஹேபிட்டேட்டில் இருக்கிறது வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் இட். லைக் எல்லா அனிமல்ஸ்க்கும் அதோட ஓன், நம்மளுக்கு எப்படி நானே இப்போ மும்பையில் போய் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சென்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வளர்ந்த ஊர் சென்னை. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டாகுக்கு வந்துட்டு அதோட இருக்கிற டாக் நம்ம வளர்த்தோம்னா அது வந்து அதோட ஹேபிட்டேட்லேருந்து எடுக்காத மாதிரி இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் எனக்கு இந்தியன் ப்ரீட்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் வளர்த்த வரைக்கும் நான் இந்தியன் ஸ்பிட்ஸும் வளர்த்துருக்கேன். ஸோ ஐ ஃபீல் தட் அது வந்து நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது. நம்ம எக்ஸ்பெஷலாக அதுக்குன்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. அது நம்ம எப்படி வீட்டில் நம்ம எப்படி நார்மலாக இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். அதுக்குன்னு தனியாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, மெடிக்கேஷனோ எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம பண்ண மாதிரி எனக்கு தோணலை. அவ்வளோதான். அதனால பாண்டிங் அது வந்து எப்படின்னா, நான் கொலுசு போட்டிருப்பேன். மார்னிங் நான் ஏஞ்சிட்டு பெட்ல இருந்து இறங்கும் போது என்னோட சல்ச்சல் அந்த சத்தம் கேட்கும்ல, அது கேட்டாலே அவங்களுக்கு கீழே தெரிஞ்சிடும். ஸோ நான் இறங்கி அந்த சல்ச்சல் சவுண்ட் கேட்டதுலேருந்தே அவங்க கேட் ஓப்பன் பண்ணலன்னா அது வரைக்கும் கத்திட்டே இருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்டே அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்னா நான் கொலுசை கழட்டி வச்சுட்டு தான் கீழே இறங்குவேன், பெட்ல இருந்தே இறங்குவேன். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நான் ஏஞ்சோடனே வந்துடணும் அவங்களுக்கு மேலே. ஸோ அவங்க சென்னையில தான் இருக்காங்க, என்னால நானே மும்பை ஹாஸ்டல்ல இருக்கேன். ரொம்ப கஷ்டம். டெய்லி வீடியோ கால் அம்மா அப்பாட்ட பேசுனாலையோ குழந்தை எப்படி இருக்கா அப்படிதான் கேட்பேன். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு புரியும் இல்லையா, நம்ம ஊருக்கு போயிருக்கோம், வீக்கெண்டில் ஒரு வாட்டி வருவோம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு போய்ட்டு நம்ம சொல்ல முடியாது, நான் வந்து ஜாப்ல இருக்கேன், எனக்கு சேலரி வருது, நான் வந்து வீக்லி ஒரு வாட்டி வரேன், மந்த்லி வரேன். அவங்களுக்கு புரியாது. நான் ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு போகும்போது அந்த அம்மா கோச்சிப்பாங்க. ஊர்லேருந்து வந்தோடனே கார் விட்டு இறங்கும் போதே நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வருவேன். ஃபுல் ரோடு கத்துற மாதிரி அவ்வளோ அழுகை அவங்களுக்கு. பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்துட்டு ஜாப் இருக்குல்ல. நான் மோஸ்ட்லி இதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கேன், எனக்கு சென்னை கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆமாம், பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, பண்ணால் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ.